ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்களே, மார்கழி மாதத்தின் பனி படர்ந்த விடியலில் கோகுலத்தின் மையப் பகுதியான நந்தகோபரின் திருமாளிகைக்குள் நிற்கிறோம். நேற்றைய தினம் வரை வாசலில் நின்று கதவை தட்டிக் கொண்டிருந்த ஆண்டாள் இப்போது நப்பின்னையின் அருளால் உள்ளே நுழைந்துவிட்டாள். 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று 20ஆம் பாசுரத்தில் கண்ணனின் வீரத்தை போற்றினார்கள். ஆனால் அவன் விழிக்கவில்லை. ஏன் தெரியுமா? வீரம் என்பது எதிரிகளுக்குத்தான். பக்தர்களுக்கு வேண்டியது அவனது சௌலபியம், அதாவது எளிமை. அதனால் இந்த 21ஆம் பாசுரத்தில் கண்ணனை அவனது தந்தை நந்தகோபரின் செல்வத்தைச் சொல்லி, நாங்கள் எதிரிகள் அல்ல, உன் அன்புக்கு அடிமையானவர்கள் என்று உருகி எழுப்புகிறார்கள். வாருங்கள், அந்த திவ்யமான அனுபவத்திற்குள் செல்வோம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளற்பெரும் பசுக்கள். ஆற்றப் படைத்தான் மகனே, அறிவுராய், ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, துயிலெழாய். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து, உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த தேனினும் இனிய பாடலின் எளிய பொருளை முதலில் காண்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, பாலை கறப்பதற்காக கீழே வைக்கும் பாத்திரங்கள் பால் தாரையினால் நிறைந்து பொங்கி வழியும் அளவுக்கு. மாற்றாதே பால் சொரியும், மடியில் கை வைத்தவுடனே இடைவிடாமல் பாலை சுடக்கின்ற வள்ளல் பெரும் பசுக்களை. ஆற்ற படைத்தான் மகனை, பெருஞ்செல்வமாக உடைய நந்தகோபருடைய திருக்குமாரனே, அறிவுராய், நீ துயில் எழுவாயாக. ஊற்றமுடையாய், அடியார்கள் விஷயத்தில் உறுதியான பிடிப்பு கொண்டவனே. பெரியாய், பெருமை மிக்கவனே, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்தவர் காணும்படி அவதாரம் செய்த ஜோதி வடிவமானவனே, துயில் எழுவாயாக. மாற்றார் உனக்கு வலி தொலைந்து, உனது சத்துருக்கள் உன்னிடம் தங்கள் பலத்தை இழந்து உன் வாசலிலே வந்து உன் திருவடிகளில் விழுந்து சரணடைவது போல பயத்தால் அவர்கள் வந்தார்கள். ஆனால் நாங்களோ உன் குணங்களுக்குத் தோற்று அன்பினால் உன்னை போற்றி பாட வந்துள்ளோம். இப்போதுதான் நாம் பாசுரத்தின் ஆழமான கடலுக்குள் மூழ்கப் போகிறோம். இதில் நம் பூர்வாச்சாரியர்கள் கண்டெடுத்த முத்துக்கள் ஏராளம். கோபிபாவம், த ஸ்டோரி. ஆண்டாள் தன்னை ஓர் இடைக்குல பெண்ணாகவே மாற்றிக்கொண்டாள் என்பதற்கு முதல் 3 வரிகளே சாட்சி. கண்ணனை எழுப்ப அவனது தந்தை நந்தகோபருடைய செல்வத்தை சொல்கிறாள். அது என்ன செல்வம்? தங்கம் வைரம் அல்ல, பசுச்செல்வம். அந்த பசுக்கள் எப்படிப்பட்டவையாம்? வள்ளல் பெரும் பசுக்கள். சாதாரணமாக வள்ளல்கள் கேட்பவர் போதும் என்று சொன்னால் நிறுத்திவிடுவார்கள். ஆனால் இந்த பசுக்கள் கீழே வைக்கும் குடம் நிறைந்து வழிந்தாலும் பால் கொடுப்பதை நிறுத்தாதாம். அப்படிப்பட்ட செல்வத்தில் திளைக்கும் கண்ணா, நீ தூங்கலாமா என்று உரிமையோடு கேட்கிறாள் ஆண்டாள். ரசோக்திகள், ஐதீகம், அனெக்டோட்ஸ், த ஜெம். இங்கே ஒரு மிக சுவையான விஷயத்தை நமது உரையாசிரியர்கள் காட்டுகிறார்கள். மாற்றாதே பால் சொரியும் என்பதற்கு விஷ்ணு புராணத்தில் ஒரு சம்பவம் உண்டு. பராசர முனிவரிடம் மைத்ரேயர் சில கேள்விகளை கேட்கிறார். ஆனால் பராசரரோ அவர் கேட்டதற்கு மட்டுமின்றி கேட்காத பல விஷயங்களுக்கும் விடையளிக்கிறார். ஏன் தெரியுமா? ஞானம் அவரிடம் நிறைந்து வழிந்தது. அதுபோலவே ஆயர்பாடியில் கறப்பவர்கள் கைவலித்து நிறுத்தினாலும் பசுக்கள் தங்கள் அன்பின் மிகுதியால் பாலை பொழிந்து கொண்டே இருக்குமாம். அடுத்து, மாற்றார் உனக்கு வலி தொலைந்து யாம் வந்தோம். இதுதான் இந்த பாசுரத்தின் உயிர்நாடி. கண்ணா, ராவணனைப் போன்ற எதிரிகள் உன் அம்புக்கு பயந்து வேறு வழியில்லாமல் ஆற்றாது வந்து விழுவார்கள். நாங்களும் உன் காலில் விழுகிறோம். ஆனால் காரணம் வேறு. எதிரிகள் உன் வீரத்திற்கு தோற்று வந்தார்கள். நாங்கள் உன் அழகிற்கு, சௌந்தரியத்திற்கு தோற்றுவிருக்கிறோம். எவ்வளவு நயமான வேறுபாடு பாருங்கள். அம்புக்குத் தோற்றவர்கள் அவர்கள், அன்புக்குத் தோற்றவர்கள் நாங்கள் என்கிறாள் ஆண்டாள்.
ஸ்வாபதேசம், இன்னர் மீனிங். இதன் உட்பொருள் இன்னும் அற்புதம். நந்தகோடர், நல்லாச்சாரியன், அதாவது குரு. பசுக்கள், வேதங்கள் அல்லது உபனிஷத்துக்கள். பால், அந்த வேதங்கள் சுரக்கும் ஞானம் மற்றும் ஆனந்தம். கரப்பவர்கள் சிஷ்யர்கள். ஆச்சாரியர்கள் என்பவர்கள் சிஷ்யன் எவ்வளவு கேட்டுக்கொண்டாலும் தங்கு தடையின்றி ஞானத்தை பொழிபவர்கள். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் உடையவன்தான் கண்ணன், அதாவது பரமாத்மா. மையக்கருத்து, கீ மெசேஜ். இந்த ஏற்ற கலங்கள் பாசுரம் நமக்குச் சொல்லும் வாழ்க்கை பாடம் ஒன்றுதான்: அகங்காரமற்ற சரணாகதி. ஆபத்து வரும்போது பயந்து கடவுளிடம் செல்வது ஒரு ரகம். ஆனால் நீயே கதி என்ற அவன் குணங்களை அனுபவிப்பதற்காக சரணடைவதே உயர்ந்த பக்தி. என்னால் என்னை ரட்சிக்க முடியாது என்று நம் வலிமையை விட்டுவிட்டு அவன் காலில் விழுவதே உண்மையான சரணாகதி. இப்படி எதிரிகளைப் போல பயத்தால் வராமல் ரிஷிகளைப் போல அன்பால் வந்தோம், எங்களை ஏற்றுப்பொள் கண்ணா என்று ஆண்டாள் வேண்டுகிறாள். நாளை கண்ணன் இவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறான் என்பதை அங்கண்மா ஞாலத்து பாசுரத்தில் காண்போம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.